நம்முடைய அந்த பிரம்மரந்திரத்தின் ஊடாக நம்முடைய உடலுக்கு போய் அந்த எனர்ஜி பாடி, அந்த எத்ரிக் பாடி இருக்கு இல்லையா, அந்த எத்ரிக் பாடியில முதல்ல எனர்ஜியை கொடுக்கறது. அந்த எத்ரிக் பாடியில எனர்ஜி நல்லா போதுமான அளவு வந்த பிறகு அந்த எனர்ஜியானது ஆஸ்ட்ரல் பாடிக்கு போறது. அப்புறம் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு எனர்ஜி, போதுமான எனர்ஜி வந்த பிறகு, சக்தி வந்த பிறகு ஆஸ்ட்ரல் பாடி நம்முடைய அந்த பிசிக்கல் உடல்ல இருந்து வெளியில வரும். பிசிக்கல் பாடி இல்ல, மொழி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே டெலிபதிக் தானே, எல்லாமே டெலிபதிக் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது ஆஸ்ட்ரல் பாடிக்கு. அப்போ ஆஸ்ட்ரல் பாடி வெளி உலகங்களுக்கு போய் அங்க எங்கெல்லாம் ஒரு லைப்ரரிக்கு போறதுன்னு வச்சுப்போம். லைப்ரரியில போய் அங்க உள்ள அத்தனை புத்தகங்கள் எந்த மொழியா இருந்தா கூட அந்த புத்தகங்களை உள்ள அதை வாசிச்சு அந்த அந்த இன்ஃபர்மேஷனை கிரகிச்சுக்குள்ளுடைய தன்மை இருக்குது. காலம்பரை எந்திரிக்கிறப்ப எல்லாம் வெளிச்சம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல ஒரு பிரச்சனையோட தூங்க போகும். காலம்பரை எந்திரிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு அந்த முடிவு காண்ற மாதிரி ஒரு தைரியம் வரும். இந்த டக்குன்னு ஒரு முடிவையும் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, நம்முடைய சூட்சும உடல் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு நமக்கு நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட தொடர்பு கொண்டு அந்த இந்த இன்ட்யூஷன் சொல்றோம் இல்லையா, அந்த ஆன்மாவுடைய குரல் கேட்டு நமக்கு என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இங்கு இணைந்திருக்கும் அத்தனை ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்ம இந்த ஆஸ்ட்ரல் டிராவலை பத்தி கொஞ்சம் ஒரு சுருக்கமாக பார்ப்போம் மாஸ்டர்ஸ். ஆஸ்ட்ரல் டிராவல் என்றால் என்ன? ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிறது நம்முடைய சூட்சும உடல், நம்முடைய இந்த பௌதீக உடலுக்குள்ள சூட்சும உடல்கள் இருக்கின்றன இல்லையா, அந்த சூட்சும உடலானது இந்த பௌதீக உடலை விட்டு வெளி உலகங்களுக்கு வெளியில வந்து வெளி உலகங்களுக்கு போறதுதான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் என்று சொல்கிறார்கள். இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் இரண்டு விதமாக நடக்கும். ஒன்று, தூக்கத்தில் இருக்கும் போது நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வரும். அடுத்ததாக நாம் தியானம் செய்யும் போது நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வரும். இப்போ நமக்கு தெரியும், நம்ம இந்த பௌதீக உடலோட சேர்ந்தது எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடிக்கு அடுத்தது ஆஸ்ட்ரல் பாடி. எனர்ஜி பாடியில இருந்து அந்த தொப்புள் கொடி மாதிரி அந்த சில்வர் கார்ட் வந்து நம்முடைய எனர்ஜி பாடியும் ஆஸ்ட்ரல் பாடியும் இணைக்கின்றது. அப்போ அந்த நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது அந்த 4 உடல்களோட தான் இந்த பூமியில இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம முந்தின செஷன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறோம். நம்ம இப்ப தூக்கத்துல இருக்கும்போது ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விஸ்வ சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்முடைய அந்த பிரம்மரந்திரத்தின் ஊடாக நம்முடைய உடலுக்கு போய் அந்த எனர்ஜி பாடி, அந்த எத்ரிக் பாடி இருக்கு இல்லையா, அந்த எத்ரிக் பாடியில முதல்ல எனர்ஜியை கொடுக்கறது. அந்த எத்ரிக் பாடியில எனர்ஜி நல்லா போதுமான அளவு வந்த பிறகு அந்த எனர்ஜியானது ஆஸ்ட்ரல் பாடிக்கு போறது. அப்புறம் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு எனர்ஜி, போதுமான எனர்ஜி வந்த பிறகு, சக்தி வந்த பிறகு ஆஸ்ட்ரல் பாடி நம்முடைய அந்த பிசிக்கல் உடல்ல இருந்து வெளியில வரும். அப்போ அதுக்கு எனர்ஜி, அந்த சக்தி போதாது என்று சொன்னால் வெளியில வர முடியாது. அப்போ தூக்கத்துல ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த எனர்ஜி நல்லா சேரும் போது அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வந்து இந்த உலகத்துல மட்டும் இல்ல, வேற உலகங்களுக்கு கூட போகலாம். அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போகும். அந்த எல்லா இடத்துக்கும் போகும்போது எப்போதுமே இந்த பௌதீக உடலோட அந்த சில்வர் கார்ட்ல கனெக்ஷன் இருக்கும். அப்போ இந்த உடல் தூக்கத்துல இருந்து விழிக்கும் நேரம் டக்குன்னு அந்த ஆஸ்ட்ரல் பாடி உடனே வந்து உள்ள புகுந்துரும். இதுதான் எப்படி ஆஸ்ட்ரல் டிராவல் எப்படி நடக்கிறதுன்னு சுருக்கமான இது. அப்புறம் அந்த சூட்சும உடல், அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில போறப்போ ஆஸ்ட்ரல் பாடிக்கு வந்து பிசிக்கல் பாடி இல்ல, மொழி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே டெலிபதிக் தானே, எல்லாமே டெலிபதிக் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது ஆஸ்ட்ரல் பாடிக்கு. அப்போ ஆஸ்ட்ரல் பாடி வெளி உலகங்களுக்கு போய் அங்க எங்கெல்லாம் ஒரு லைப்ரரிக்கு போறதுன்னு வச்சுப்போம். லைப்ரரியில போய் அங்க உள்ள அத்தனை புத்தகங்கள் எந்த மொழியா இருந்தா கூட அந்த புத்தகங்களை உள்ள அதை வாசிச்சு அந்த அந்த இன்ஃபர்மேஷனை கிரகிச்சுக்குள்ளுடைய தன்மை இருக்குது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஞானத்தை பெருக்கலாம். ஆஸ்ட்ரல் பாடி வெளியில போனா அவ்வளவுக்கு எல்லாம் ஃபாஸ்டா நடக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஆஸ்ட்ரல் பிளேன், அந்த ஆஸ்ட்ரல் பாடியில் வெளியில வருதுன்னா ஒரு க்ஷணத்துல, அதாவது 2.5 நிமிஷத்துல
உலகத்தை முழுக்க சுத்திட்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த ஆஸ்ட்ரல் பாடி அவ்வளவு ஃபாஸ்டா போகுமா. அப்போ அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும், நம்முடைய ஹையர் பிளேன்ஸுக்கு போய் நம்முடைய ஆன்ம உலகத்துக்கு கூட போய் நம்முடைய அந்த ஹையர் செல்ஃப் இருக்கு பாருங்க, நம்முடைய அந்த மிச்ச அந்த ஆன்மாவோட மிச்ச எனர்ஜி அங்க என்ன இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் லிங்க் ஆகும், அதோட தொடர்பு கொள்ளும். நம்ம ஏற்கனவே தெரியும், நமக்கு இந்த ஆன்ம உலகத்துல அந்த ஹையர் செல்ஃபுக்கு நம்ம எடுத்த இத்தனை எல்லா பிறவிகளுடைய அனுபவங்கள் பாடங்கள் எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். நம்முடைய அந்த ஆன்மா அந்த உடலுக்கு வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாம் மறந்து போறதே ஒழிய, அந்த ஆன்ம உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா, எல்லா பாடங்கள் எல்லா அனுபவங்கள் தெரியும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இடையிடையில அந்த சோர்ஸோட இணையும் போது அவ்வளோ நாலேஜும் அவர்களுக்கு இருக்கு. அப்போ நம்ம அந்த சூட்சும உடல் ஆஸ்ட்ரல் பாடி அங்க போய் நம்முடைய ஹையர் செல்ஃபோட தொடர்பு கொள்ளும் போது அந்த அந்த நாலேஜ் நம்ம அந்த ஹாஸ்டல் வேர்ல்ட் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த பௌதிக உலகத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா என்ன நடக்கிறது என்றால், கனவுல அதாவது தூக்கத்துல அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில போய் எவ்வளவு இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வரும். ஆனா தூங்கி எந்திரிச்சா நமக்கு சில சமயம் எல்லாம் மறந்து போயிடும், ஒன்றும் தெரியாது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்முடைய இந்த உலகத்துல நம்முடைய அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அதிகரிச்சு அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்குள்ள ஃப்ரீக்வன்சிக்கு வந்தாதான் அந்த ஆஸ்ட்ரல் பாடி கொண்டு வர இன்ஃபர்மேஷன் நமக்கு ஞாபகத்துக்கு இங்க வரும். நாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம், சில சமயங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து நல்லா தூங்க போ, காலம்புற எந்திரிக்கிறப்ப எல்லாம் வெளிச்சம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல ஒரு பிரச்சனையோட தூங்க போகும், காலம்புற எந்திரிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு அந்த முடிவு காண்ற மாதிரி ஒரு தைரியம் வரும், இந்த டக்குன்னு ஒரு முடிவையும் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, நம்முடைய சூட்சும உடல் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு நமக்கு நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட தொடர்பு கொண்டு அந்த இந்த இன்ட்யூஷன் சொல்றோம் இல்லையா, அந்த ஆன்மாவுடைய குரல் கேட்டு நமக்கு என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. சில சொல்கிறார்கள், சில ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சில மியூசிக் நோட் போடுறப்போ அவங்களுக்கு திருப்தியே இருக்காதான், பண்ணிட்டே இருப்பாங்களாம், இது சரியில்லை, இந்த நோட் சரியில்லை, இது சரியா கேட்கல, சரியா சவுண்ட் பண்ணல, இது பெட்டரா, இதை விட பெட்டரா ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்களாம். அவங்க தூங்க போறப்போ தூங்கிட்டு எந்திருந்த உடனே மறுநாளைக்கு எழும்பின உடனே அவர்களுக்கு திடீர்னு அந்த ஒரு நோட் வந்து ஞாபகம் வந்து அதை அதுல போட்ட உடனே அந்த சாங்கோ அந்த நோட்டோ பெர்ஃபெக்டா இருக்குமா. அப்போ அவங்களே சொல்லுவாங்களாம் சில சமயம், இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல, இப்ப எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேங்கிறது எனக்கே தெரியலன்னு சொல்லுவாங்கன்னா, அது காரணம் என்ன, அந்த சூட்சும உடல் போய் அங்குள்ள ஞானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது என்றுதான் சொல்கிறார்கள். இப்படியாக அந்த சூட்சும உடல் மேல போய் நமக்கு ஞானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது. நாம் ஏற்கனவே சொன்னோம், அந்த நம்முடைய வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்காவிட்டால் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் வேற இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த வைப்ரேஷனல் நம்முடைய தியானம்லாம் நாம் பண்ணி அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் போதுதான் இந்த சூட்சும உடல் வெளியில போறப்போ சூட்சும உடலுக்கும் அந்த ஹையர் பிளேனுக்கு போகக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த லோவர் பிளேன்ல தான் போய், அந்த லோவர் பிளேன்லன்னா கொஞ்சம் அந்த லோவர் டென்சிட்டி உள்ள ஆன்மாக்கள் அப்படி இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அதுல போனதுக்கு அப்புறம் தான் கெட்ட கனவுகள் அப்படி இப்படி எல்லாம் அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அப்ப நம்ம சூட்சும உடல் வந்து நல்ல எனர்ஜியா இருந்ததுன்னு சொன்னா, நிறைய எனர்ஜி வந்திருந்ததுன்னு சொன்னா, ஹையர் பிளேன்ஸ் அதாவது 4வது 5வது அந்த மாதிரி இடங்களுக்கு போனாதான் நம்மளுடைய காசல் பிளேனு கூட போய் அப்பதான் நம்ம ஞானத்தை பெறுறது. சூட்சும உடல் ஏன் வெளியில போறது அப்படின்னு சொன்னா, ஒன்று ஞானத்தை பெறுவதற்காக, அடுத்தது இந்த சூட்சும உடலுக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் என்று சொல்கிறார்கள். அந்த வெளியில போயிட்டு வர்றது ஒரு ரிலாக்ஸேஷனா அப்படின்னு சொல்கிறார்கள். ஏன்னா இந்த உடலுக்குள்ள இருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்தது எல்லாருக்கும் அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வருமா, டிராவல் பண்ணுமா என்று சொன்னால் எல்லாருக்கும் நடக்கும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த ஆன்ம பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தோம் இல்லையா, அது யங் சோல் பேபி சோல் அப்படிங்களா, அதுல பாக்குறப்போ நம்ம சொன்னோம் என்னன்னா, அந்த அந்த ஸ்டேஜ் யங் சோல் பேபி சோல் இன்ஃபன்ட் சோல் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த ஆன்ம வளர்ச்சி அவ்வளோ இருக்காது. அப்போ அந்த சூட்சும உடலுக்கும் வந்து அவ்வளோ கொஞ்சம் பயம் இருக்கும், அவ்வளோ நாலேஜ் இருக்காது, கொஞ்சம் முழுக்க வளர்ந்து ஃபுல்லா டெவலப்டாவும் இருக்காது. அப்போ அது வந்து தூங்கும் போது வெளியில வந்து பக்கத்துல உட்காந்துக்குமா, ஆனா வெளியெல்லாம் போகாது அது.
அப்போ முதிர்ந்த ஆன்மாக்களுக்கு தான் இந்த சூட்சும உடல், இந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து தைரியமா வெளியில போய் எல்லா உலகங்களையும் பார்த்து, இந்த சூரிய மண்டலம் என்ன எங்கனாலும் பார்த்து, சந்திரன் செவ்வாய் கிரகம் வந்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. நம்முடைய மாஸ்டர்ஸ் நிறைய பேர் செவ்வாய் கிரகம் எல்லாம் போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் போய் எவ்வளவோ ஞானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது. இப்படி தூக்கத்துல எப்படி நடக்கிறது. அடுத்ததாக தியானத்தின் போதும் ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வரும். தியானத்தின் போது ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வரும்போது நமக்கு இந்த காட்சிகளாக தெரியும் நமக்கு. ஏனென்றால் தூக்கத்தை நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்துல நம்ம விழிப்புணர்வோடு தான் இருக்கிறோம் இல்லையா? அதனால அந்த ஆஸ்ட்ரல் பாடியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு காட்சிகளாக வரும். அப்ப மேல் உலகங்களுக்கு எல்லாம் போய் நம்ம வந்து ஆன்ம உலகத்துல போய் நம்முடைய ஏற்கனவே இறந்தவர்களை பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும். அதுல 1-2 மாஸ்டர் கூட இதுல சொல்லி இருக்கிறாங்க, போய் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து வெளியில போறப்போ அப்படியெல்லாம் நடக்கும். இதுல இன்னொன்னு நான் ஒரு குறிப்பிட விரும்புறது என்னவென்றால், இந்த ஆஸ்ட்ரல் பாடி இதெல்லாம் பத்தி நம்ம எல்லோருக்கும் இந்த தியானத்துக்கு எல்லாம் வந்த பிறகுதான் நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஞானம் வருது. அது இந்த மாதிரி விஷயமே நமக்கு தெரியாது முந்தி. என்ன பொறுத்தவரையில இந்த தியானத்துக்கு வரும் வரை எனக்கு இப்படி ஆஸ்ட்ரல் பாடி ஒன்று இருக்கிறது, வெளியில போறது என்றெல்லாம் தெரியவே செய்யாது. ஆனால் இந்த விஷயம் எத்தனையோ பேருக்கு, அதாவது குறிப்பாக வெளிநாடுகள்ல உள்ளவங்களுக்கு, அந்த ஹையர் அந்த கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்னவென்றால், எலிசபெத் ஏப்ரல் என்ற ஒரு சைக்கிக், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு சைக்கிக், கிளாவாயண்ட் சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஆவிகள் எல்லாம் பாக்குறாங்க, ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தான் இப்படி ஒரு தடவை ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது அந்த அமெரிக்கால அந்த அமெரிக்கன் அந்த ஆர்மி பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்மி பேஸுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் சூட்சும உடல்கள் வந்து சுவருக்குள்ள எல்லாம் போகலாம், கதவை திறந்திருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஊடுருவி போகலாம், எங்கேயும் ஊடுருவி போகலாம் இல்லையா சூட்சும உடல். அப்ப இவங்க அங்க போயிட்டாங்க. பொதுவாக நம்ம சூட்சும உடல்ல நம்ம அந்த ஆஸ்ட்ரல் பாடியில நம்ம போறப்போ, அந்த பிறவியில பூமியில வாழற மக்களுடைய கண்களுக்கு இந்த ஆஸ்ட்ரல் பாடி தெரியாது. ஆஸ்ட்ரல் பாடியில யாராவது வந்திருந்தா தெரியாது அவங்களுக்கு இல்லையா? ஆனா இவர் அது ஒரு தடவை போறப்போ என்ன நடந்ததுன்னா, அங்க இருந்த ஒரு சோல்ஜர் இவரை பார்த்துட்டாங்களாம். இவரை பார்த்துட்டு இவரை துரத்தி இருக்கிறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னா, அந்த சோல்ஜருக்கும் சில்வர் கார்ட் கனெக்ஷன் இருந்து பார்த்திருக்கிறாங்க. அந்த சோல்ஜர் அப்பதான் புரிஞ்சுது இவங்களுக்கு. முதல்ல அவங்க தகைச்சு போனாங்க, என்னன்னா இந்த சோல்ஜர் எப்படி எனக்கு அவருக்கு எப்படி நான் கண்ணுல தெரிந்தேன் அப்படின்னு முதல்ல சந்தேகம் வந்தது. அப்புறம் பாக்குறப்பதான் யோசிச்சாங்கன்னா, அவருக்கு இந்த சில்வர் கார்ட் கனெக்ஷனை பார்த்திருக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அந்த சோல்ஜர் ஆஸ்ட்ரல் பாடியில வந்திருக்கிறாருங்க. அப்போ இதுல இருந்து அவங்க எலிசபெத் ஏப்ரல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஆஸ்ட்ரல் உலகத்துல ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கலாம் விஷயங்கள் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரியும். அந்த அமெரிக்கன் இந்த ஆர்மி பேஸ்ல அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, தங்களுடைய அந்த ரிக்ரூட்ஸ், அந்த சோல்ஜர்ஸ், அந்த ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி இந்த ஆஸ்ட்ரல் டிராவலை பத்தி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்கள, ஏனென்றால் பிசிக்கலா யாராவது அங்க வர்றத அந்த ஆர்மி பேஸ காப்பாற்றணும், பலத்த பாதுகாப்போடு இருக்க வேண்டும், யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு. அப்போ பிசிக்கலா யாராவது மனிதர்கள் வந்தா அவங்கள தடுக்கலாம் அவங்க. ஆனா இப்படி ஆஸ்ட்ரல்ல யாரும் வந்தா எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்காக வேண்டித்தான் தன்னுடைய இந்த சோல்ஜர் ரிக்ரூட் பண்ண அவங்கள ஸ்டாஃபை வச்சு ஆஸ்ட்ரல் டிராவல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவங்களை ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல சஞ்சரிச்சு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. இதே நான் சொல்ல விரும்புறேன் என்னென்றால், இதெல்லாம் நமக்கு புதிதாக தெரிகிறது. இங்க புதிதாக வந்தவர்களுக்கு இதெல்லாம் உலக அளவுல வந்து நிறைய இடங்கள்ல தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆனா இதெல்லாம் வந்து வெளிப்படையாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஒருத்தரும் சொல்வதில்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது மக்களிடமிருந்து. அதனால மாஸ்டர்ஸ் இதுல வந்து புதிதாக வந்த மாஸ்டர்ஸ் தான் குறிப்பாக சொல்றேன் நான், என்னவென்றால் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நம்பக்கூடியதா இல்லையான்னு நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஆர்மி பேஸ்ல அவங்க யுஎஸ் ஆர்மியே அவங்க வந்து பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இது நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம். டொலோரஸ் கேனன் அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு சைக்கோ தெரபிஸ்ட். அவங்களும் நிறைய அப்படி கிளாவாயிண்ட் சக்தி இருக்கு அவங்களுக்கு. அவங்க கூட சொல்லியிருக்காங்க,
அந்த யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் நபர்களே தன்னை தொடர்பு கொண்டு தங்கிட்ட எத்தனையோ அட்வைஸ்லாம் கேட்டிருக்காங்க. தானுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி. அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிந்த விஷயம்தான் என்று எல்லோருக்கும் அதை சொல்ல விரும்புகிறேன் மாஸ்டர்ஸ். இன்று இதோட இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் மாஸ்டர். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி.